ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஷின் நம்பர் 8 கன்சிடரேஷன் 2Dயில் பார்க்குறோம். 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்ட கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைபரப்பு காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு வட்டத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 140 டிகிரி ரேஞ்சில் வச்சு வெட்டிட்டு அதை இணைக்கிறாங்க. அந்த ஆரங்களை இணைச்சாங்க அப்படின்னா ஒரு கூம்பா கிடைக்குது. சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டை இந்த மாதிரி ஒரு 140 டிகிரி இருக்கக்கூடிய அளவுக்கு வெட்டுறாங்க. 140 டிகிரி அளவுக்கு இருக்கக்கூடியதை வெட்டிட்டு இந்த வெட்டினதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கூம்பா மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூம்பா மாற்றுறாங்க. இது 140 டிகிரின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம பண்ண போகிறோம். கூம்பினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். curved surface area it's equal to theta by 360 into pi r square. இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. நமக்கு r கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர்னு சொல்லி. ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். டீட்டாங்கிறதும் நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 140 டிகிரி. இதுதான் நம்ம கொடுத்துருக்க டீட்டா. அடுத்து டிவைடட் பை 60 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க 9 இன்ட்டு 9. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அடித்து கொடுக்கலாம். இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு 2ஆல் அடித்து கொடுத்தா அது 180, இது 70. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இது 20 டைம்ஸ், இது 1 டைம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது. 7 1 டைம், 70ங்கிறது 10 டைம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 9 இருக்குது, 10 இருக்குது, டிவைடட் பை 20 இருக்குது. இதை நம்ம 2 டேபிளில் இது 10 டைம், இது 2 டேபிளில் 11 டைம். ஸோ பேலன்ஸ் இதுவும் இருக்குது. இது 1 டைம், இதுவும் 1 டைம். பேலன்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ட்டு 1 இன்ட்டு 9 இதுதான் இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கிடைக்குது அப்படின்னா 99 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது.